அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் 2024 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசியில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்காங்க. சூரியன் புதன் கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க. சனி கும்ப ராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் இருக்கார். ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். அக்டோபர் மாதம் பாருங்கள், 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம மாத பலன் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இது ஜென்ரலான ஒரு தாங்க, ப்ரெடிக்ஷன் தான். அதாவது பொது பலன் தான். அதாவது கோச்சார பலன் பார்த்திங்கன்னா எப்பவுமே 15லேருந்து 20% பேசும். கன்ஃபார்மாக பேசும். 15லேருந்து 20% கண்டிப்பாக பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். 80லேருந்து 85% பேசும். ராசி பலன் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரனை வச்சு பார்க்கணும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராசி பலனுக்கும் ஜாதகத்துக்கு நிறைய வித்தியாசம் தெரியல. ஒரு சில பேர் ராசி பலனையும் மெயின்டைன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்கள் ஜாதகத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, ராசி பலன் பார்க்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னா ஜாதகம் அதிகம் அதை மெஜாரிட்டியாக பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். இது ரெண்டு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது யார்? உடல் காரகன் மனோகாரகன் சந்திரன். உடலுக்கு அதிபதி மைண்டுக்கு அதிபதியே சந்திரன் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் என்ற வீட்டதிபதி நல்லா இருக்கணும். அதாவது ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உங்கள் மனம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்கள் மைண்ட் ஸ்டடியாக இருக்குன்னு அர்த்தம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. லக்னம்ங்கிறது உயிர். அந்த உடம்புக்குள் இருக்கிற உயிர் என்ன விஷயங்கள் அந்த பிறவியில் அனுபவிக்க போகுது? நல்லதை அனுபவிக்க போதா, கெட்டதை அனுபவிக்க போதா, நல்ல கர்மாவில் பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்காங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா டீப்பாக தெரியும். சரிங்களா? லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். ரெண்டும் மேட்ச் பண்ணாதாங்க நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு பாருங்கள் பொது பலன், இந்த நம்ம பொதுவாக பார்க்குற ராசி பலனே கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக செட் ஆகும். நான் சொல்கிறது அப்படியே 100% கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க சார், நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, அது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஜாதகத்தில் 6, 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் நடக்கும். 6, 8 தசாபுத்தி நடந்துச்சுன்னா கோச்சாரமும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலமை பண்ணுறீங்க 100% சரியில்லாமல் தான் இருக்கும். டைம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஜாதகம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி, இல்லை ஓரளவுக்கு நல்ல ஒரு சுமாரான ஒரு தசாபுத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க, கோச்சாரமும் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவங்க தான் சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சரிங்களா? பிறப்பு ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனை இயக்கிட்டு இருக்கு, நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதனோட உடம்புல பார்த்திங்கன்னா நவகிரகங்களோட தாக்கம் இருக்கும். எந்த கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன வயசு உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போது ஏன்னா பார்த்திங்கன்னா 20 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, 20 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, 30க்குள்ளே இருப்பாங்க, ஒரு சில பேர் 50 வயசுக்கு மேலே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காரணம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்களோட தாக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் அவன் மனுஷனோட உடம்புல இருக்கும். அப்படி தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், எப்போ லைஃப்பில் செட்டில் ஆவீங்க, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ வரும், கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கடகராசி. காலப்புருஷ தத்துவப்படி 4ஆம் ராசியான கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். கடகராசி நேயர்கள் பாருங்கள், சொல்லவே வேண்டாம் கடகராசி நேயர்கள் பற்றி. ஏன்னா அந்தளவுக்கு பிரச்சனை, அந்தளவுக்கு கஷ்டம், தடைகள் எல்லாமே உங்களுக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. விரயங்கள், நஷ்டம், விரயம், அசிங்கமானம், துக்கம், துயரம், சோகம் எல்லாம் உங்கள் வாழ்க்கை அப்படி தாங்க போகுது. கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கீங்க. பொறுமையாக இருங்க. அடுத்த வருடம், ஏன்னா நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிகிட்டு இருக்கேன், அடுத்த வருடம் கண்டிப்பாக உங்களுக்கு
மார்ச் கடைசியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி முழுமையாக விலகிரும். கடகராசி நேயர்கள் விடுதலை அடைய போகிறீங்க. இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்க போது. பொறுமையாக இருங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக தலைகீழ மாறும். ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் நல்லா இருக்குங்க. ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் இந்த மாதம். என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 3ல் கேது இருக்காரு. இந்த வருட கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து நல்ல ஒரு அமைப்புங்க. சுக்கிரன் சுகஸ்தானாதிபதி, அவர் 4ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வர்றார். சுகஸ்தானாதிபதி நல்லா இருந்துட்டு ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கஷ்டத்தில் இருக்கீங்க, பிரச்சனையில் இருக்கீங்க, ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் இந்த மாதம். சரிங்களா? ராசிக்கு 4ஆம் அதிபதி நல்லா இருந்தாலே, சுகஸ்தானாதிபதி நல்லா இருந்தாலே கொஞ்சம் அலைச்சல் திருச்சலாம் கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? அதனால் பொறுமையாக இருங்க. இந்த மாதம் நல்லா இருக்குது. கடைசி காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. அந்த கெட்ட நேரம் முடியறதுக்கு உங்களுக்கு நேரம் வந்துருச்சு. வெயிட் பண்ணுங்கள். நேரம் லாஸ்ட்டாக, அதாவது பாதி கிணத்தை தாண்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீங்கள் முக்கால்வாசியை தாண்டிட்டீங்க. பொறுமையாக இருங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு மார்ச் மாதத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். பொறுமையாக இருங்க. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. இந்த மாதம் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். 3ஆம் இடத்துல கேது இருக்கார், 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலையை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு, அதாவது பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் சம்பளத்துக்கெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். கிடைக்கிற வேலைக்கு போயிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. அஷ்டம சனி நடக்கும்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கிற வேலைக்கு போகணும், கிடைக்கிற சம்பளத்துக்கு போய் ஒரு வழியே கிடையாது. அதனால் இந்த மாதம் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? உங்களுக்கு வந்து சூரியன், உங்களுக்கு 2ஆம் அதிபதி சூரியன் பாருங்கள் 3ஆம் இடத்துல இருக்கார். ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக நல்லா போகும். உங்களுக்கு 17ஆம் தேதி 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறார். அப்போது பண விஷயத்தில் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் கவனமாக இருக்கணும். 17ஆம் தேதி 17ஆம் தேதிக்கு அப்புறமே கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் நடுப்பகுதி ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் 15ஆம் தேதிக்கு மேலே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன காரணம்னா 17ஆம் தேதி உங்களுக்கு சூரியனோட பயிற்சி நடக்குது. அது நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. தனாதிபதி கெட்டு போகிறார். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும், பணத்தில் பிரச்சனை வரும், பொருளாதார பிரச்சனை இதெல்லாம் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வர்றார். கோவப்படுவீங்க, தேவையில்லாமல் 20ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் கோவப்படுவீங்க. டக்கு டக்குன்னு ரைஸ் ஆவீங்க. யாரும் சொல்கிறது புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆத்திரப்படுறது, அவசரப்படுறது, அவசர கொடுக்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க. 17, 20ஆம் தேதி, அதாவது 17ஆம் தேதிக்கு மேலே கடகராசி நேயர்கள் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. சம்பாதிப்பீங்க இந்த மாதம், அதில் சந்தேகமே கிடையாது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். சம்பாதிக்கிற பணத்தை தக்க வச்சுக்கணும். பணத்தை விரயம் பண்ணுறது, அங்கே கொடுக்குறது, இங்கே கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பணத்தை முதலீடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏமாந்துருவீங்க. கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்பாவோட ஹெல்த்தில், உடல் ஆரோக்கியத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி தூர பிரயாணம், லாங் ட்ராவல், வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம் சொல்லிடலாம். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு இருக்காருங்க. அதனால் முன்னாடி சொன்ன பணம் வரும் உங்களுக்கு. பணத்துலலாம் பிரச்சனை இல்லை. அந்த பணம் உங்கள் கையில் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி தக்க வைக்கிறீங்க, அது உங்கள் கையில் தான் இருக்குது. கவனமாக இருக்கணும். ராசிக்கு வந்து 11ல் குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு முன்னேற்றம் ஓரளவுக்கு இருக்கும். போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் நல்லா இருக்குங்க. ஏன்னா சுக்கிரனும் நல்லா இருக்கார். சரிங்களா? உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி புதனும் நல்லா இருக்கிறது ஒரு யோகம் உங்களுக்கு. உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், வேறு செவ்வாய் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்கு வரனால உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறமா 20ஆம் தேதியிலிருந்து பாருங்கள் உங்கள் உடலில் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும். கவனமாக இருக்கணும். சரிங்களா? பிபி, ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? மற்றபடி இந்த மாதம் தொழில் ஆரம்பிக்கக்கூடாதுங்க. தொழில் எதுவும் ஆரம்பிச்சிட வேண்டாம். இருக்கிற தொழில் காப்பாற்றிக்கிங்க. வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை ட்ரை பண்ணாதீங்க. வாண்டடாக வேலை வந்தால் நீங்கள் அந்த வேலைக்கு போகலாம். இருக்கிற வேலையை கைவிட்டுட்டிங்கன்னா அங்கே இன்னும் பிரச்சனை அதிகமாக போகும். அதனால் இருக்கிற வேலையை விட வேண்டாம். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல வேலை கிடைக்கும். பணம் இதெல்லாமே உங்களுக்கு தேடி வரும். அடுத்தவங்களோட உதவி ஏதோ ஒன்று, யாரோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கஷ்டத்தில் இருக்கீங்க, ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் யாரையும் நம்பியும் முதலீடு பணத்தை கொடுத்து முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த செகண்ட் ஹாஃப் தான் 17ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. ஏன்னா கடகராசி நேயர்களே கஷ்டத்தில் இருக்கீங்க. சரிங்களா? அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாறாமல் இருக்கிறது அது உங்களுக்கு தான் நல்லது. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.